வாக்குகளை பறிப்பதற்காகவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவின் பகல் கனவு பலிக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பயிற்சி கூட்டம் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். 2026 தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது என்பதே தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உறுதிபட கூறியுள்ளார். 2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம். நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். தமிழ்நாடு சமூக, அரசியல், பொருளாதார படையெடுப்பை சந்தித்து வருவதாக அவர் கூறினார். தேர்தல் களத்தில் நேரடியாக மக்களை சந்திக்கும் தைரியம் இல்லாதவர்கள் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் மூலமாக வாக்குரிமையை பறித்துவிட்டு வெற்றி பெறலாம் என தப்பு கணக்கு போடுவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டங்களால், உத்தரவுகளால், ஆளுநரால் என தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மேல தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல். இந்த தாக்குதலை முறியடிக்கிற வல்லமை நமக்குத்தான் இருக்கு. பாஜகவினுடைய பகல் கனவு, திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. அவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனாலும் புதுசா குறுக்கு வழியில தேடுறாங்க. எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் விழுந்து அதிமுகவை சரண்டர் செய்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 2026 தேர்தல் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான தேர்தல் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், எதிரிகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டியது அவசியம் என்றார். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை பாஜக, அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல். 5 ஆண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கவலைகரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தியாகணும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு. அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல. தமிழ்நாட்டின் மண், மொழி, மானத்தை காக்க அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதற்கேற்ப திமுகவினர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.